திருமதி சௌமியா அன்புமணி மற்றும் செஞ்சியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கணேஷ் அவர்களை ரொம்ப பாராட்டணுங்க. அவங்க 2 பேரும் எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டிய கார் எங்களுக்கு வேண்டாம், அந்த காசுல எங்க தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் குடோன் கட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட வச்சிருக்காங்க. பாமக மேல 1000 விமர்சனங்கள் பொய்யாக வைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாமக இருக்கக்கூடிய திருமதி சௌமியா அன்புமணி அவர்களும் திரு கணேஷ் அவர்களும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சட்டமன்றத்துல பேசுறாங்க. ஏன்னா திமுக இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு பேசுறது கிடையாது, தாவேக்கால இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும்னு பேச கிடையாது. 2 பேரும் மாறி மாறி சண்டப்பதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவையோ அதை இவங்க 2 பேரும் மட்டும் தாங்க பேசுறாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய காரோட பணம் செலவு பண்ணாதீங்க, அந்த பணத்தை வச்சு என்னோட தொகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படுற மாதிரி நெல் கொள்முதல் குடோன் கட்டி கொடுங்கன்னு நியாயமான கோரிக்கையை எடுத்திருக்காங்க. இதையாவது உருப்படியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் செஞ்சு கொடுப்பாரா, இல்லாட்டி இதுக்கும் மௌனமா இருக்க போறாரான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனா திருமதி சௌமியா அன்புமணி அவர்களையும் திரு கணேஷ் அவர்களையும் நான் பாராட்டுறேன். பாமக தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை முன்னெடுப்பது வரவேற்கத்தக்கது. மற்றவங்க எல்லாருமே பண்றது வெறுப்பு அரசியல் தான்.